ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, தன்னோட கடின உழைப்பாலேயே தன்னை ஒரு காமெடியனாக செதுக்கிக்கிட்ட பரோட்டா சூரி அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரி ஆகஸ்ட் 27, 1974 மதுரையில் பிறந்தவர். இவருடைய தந்தை முத்துசாமி, தாய் செங்கியரசி. மேலும் இவர்களுக்கு 6 பிரதர்ஸ் இருக்காங்க. இப்படி இருக்க உங்கள் அப்பாவுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்ததுனால அவங்க குடும்பம் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது. எனவே குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக சூரியும் தன்னோட படிப்பை 8ஆம் வகுப்பிலேயே நிறுத்திக்கிட்டு தன்னோட பிரதர்ஸ் கூட சிறு சிறு கூலி வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். நாட்கள் போக போக சூரிக்கு சினிமா ஆக்டிங் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக பல வாய்ப்புகள் தேடி சென்னையை வந்தடைகிறாரு. மேலும் சினிமா வாய்ப்புகள் தேடி சென்னை முழுவதும் சுற்றி திரிந்தார். இருப்பினும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. எனவே தன்னோட வயிற்று பசிக்காக கிடைக்கும் சிறு சிறு வேலைகளை செய்து வந்தார். இப்படி இருக்க 1999 முதல் திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார். சூரி திரைப்படங்களில் மட்டுமில்லாமல் திருமதி செல்வம், புஷ்பாஞ்சலி, மைதிலி போன்ற டிவி சீரியல்களிலும் நடித்துள்ளார். இப்படி இருந்துருக்கும்போது 2009ஆம் ஆண்டு வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலமாக பரோட்டா சாப்பிடும் ரோல் மூலமாக பிரபலமானார். இதனாலேயே இவரை பரோட்டா சூரி என்றும் அழைத்தனர். இந்த மூவிக்கு பிறகு இவர் நடித்த களவாணி, தூங்கா நகரம், குள்ளநெறி கூட்டம் போன்ற மூவியில் நடித்து ஒரு காமெடியனாக மக்கள் மனதில் நிற்க ஆரம்பிச்சிட்டார்னு தான் சொல்லணும். சூரியின் நகைச்சுவையானது தனித்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. மேலும் இவர் காமெடி ரோல் மட்டுமில்லாமல் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் கடைக்குட்டி சிங்கம் மற்றும் நம்ம வீட்டு பிள்ளை போன்ற மூவிகளில் நடிச்சிருக்காரு. இப்போது பல படங்களில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி காமெடியில் தன் சினிமாவை தொடங்கிய சூரி வரும் காலங்களில் சிறந்த நடிகராகவும் பல விருதுகளை பெறுவார் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2012 வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சிவகார்த்தியனுடன் இணைந்து மனம் கொத்தி பறவை, அடுத்த வருடமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற படங்களில் நடித்தார். இந்த படத்தில் அவரோட காமெடி ரோல் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டது. மேலும் சூரிக்கும் எஸ்கேக்கும் ஒரு நல்ல வேவ் லெங்த் செட் ஆனதுன்னு தான் சொல்லணும். பல நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் சூரி அவர்கள் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திற்காக மலேசியாவில் சர்வதேச தென்னிந்திய திரைப்பட விருது நிகழ்ச்சியில் இவரின் முதல் விருதினை பெற்றார். மேலும் 2019ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ கேட்டுட்ருக்க உங்களில் யாருக்கெல்லாம் நடிகர் சூரியின் காமெடி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.